ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருதி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக மாத பலன்கள் பார்த்து வரோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரியான கிரகங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஏன்னா மாத குழுக்களுக்கு ஒவ்வொரு மாதம் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம வருட குழுக்களுங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கெல்லாம் வருவாங்க. மாதக்குழு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாத குழுக்கள். இவங்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் செய்யக்கூடிய வேலையை ஒரு மாதம் செய்வாங்க, மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை. அதனால நம்ம மாத பலன்கள் வந்து முக்கியத்துவமாக போடுறோம். அந்த வகையில் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு பார்க்க போகிறோம். அதுவும் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். ஏன் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம்? மகர ராசி பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே கெட்டிக்காரவங்க, எந்த விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அவங்க கெட்டிக்காரவங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க என்ன அவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க. ஒரு நேரத்தில் 2 தொழில் பண்ணுவாங்க, திறமையானவங்க. எப்படி அதோடைய முதல்ல வந்து எப்படி நம்ம கடலுக்கு நீர் பலமோ அதுபோல் அவங்க இருக்கிற இடத்துல பலமாக்குவாங்க. சரிங்களா? வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக அவங்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனத்தெல்லாம் யோகம் உண்டு மகராசி என்பவர்களுக்கு. எப்பவுமே வைராக்கிய குணம் கொண்டவங்க. சரிங்களா? எதுவுமே என்ன பண்ணுவாங்க, வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க. எந்த விஷயத்தையும் வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க. அத்தகைய இந்த மகராசி அன்புகளுக்கு இந்த கோள்களின் சாரம் பார்த்திங்கன்னா 2ல் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கிறார். ராசி சொல்லி சனி ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கிறார். 3ல் பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீசபங்கமாகி சூரியன் ப்ளஸ் ராகு கூட இருக்கிறார். அதே போல் 4ல் குரு பகவான் இருக்கிறார். 9ல் கேது பகவான் இருக்கார். பொதுவாகவே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிறார். ஸோ பாதக சனின்னு சொல்லுவோம். நான் அதை நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே. அது பாதக சனியாக, ஏதாவது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விதி ஜாதத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. நீசமாக இருக்காரா, வக்ரமாக இருக்காரா, அஸ்தமாக இருக்காரா, மறைஸ்தானத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் உபஜய ஸ்தானத்துலேயோ திரிகோண ஸ்தானத்துலேயோ இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எந்த சனி 7.5 எதாக இருந்தாலும் யோகமான பலனை வழங்குவார். பயப்பட வேண்டாம். அதுவும் பாதகமான அதாவது நல்ல நிலைமை இல்லாத மட்டும்தான் உங்களுக்கு சில படிப்பினையை கொடுப்பார். அதுவும் என்ன எஃபெக்ட் போட வைப்பார். அதை இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம முன்னேற்றுறது, இதை எப்படி நம்ம வந்து லாபகரமாக ஆக்குறது, அந்த சிந்தனையை கொடுத்து என்ன பண்ணுவார், எஃபெக்ட் போட வைப்பார். அதுதான் மரிஸ்தானம் இருந்தார்லாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பு கொடுக்க முடியாது. அதனால் சனி எப்படி இருக்காரு மேலே பார்த்துக்கோங்க. சரியா? அதே போல் இந்த பாதக சனினாலும் ஒன்றும் பாதிச்சிருக்காது. 50% தான். இப்போ 2 வருஷத்தில் அது ஓடி போச்சு. மீதி இன்னும் அப்படின்னு பாதி தாண்டிட்டீங்க. இதுமாதிரி வருமானத்தை கொடுத்துரும். சரியா? இனிமேல் பாத சனி உங்களை எதுவும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. சரியா? சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் குழம்பியிருப்பீங்க. சரியா? ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக கொடுக்க போதுங்க. அது இந்த மாதம் அருமையான வருமானமாக இருக்கும். மண்மனை சார்ந்த விஷயத்தில் அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் மண்காரன் 2ஆம் இடத்துல வந்து மண்மனை சார்ந்த வருமானம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி பேச்சு, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், வருமானம் சார்ந்தே இருக்கும். எப்படி சம்பாதிக்கலாம், என்ன செஞ்சால் தொழிலில் வந்து நம்ம வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, எப்படி நம்ம லோன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து முன்னெடுக்கும். அதில் வெற்றியும் அடைவீங்க. அதுபோல் 3ல் சுக்கிரன் உச்சமாகிறார். உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், டூரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். அதே புதன் நீசபங்கமாக இருக்கார். எதுலேயும் அதாவது போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. ஆரம்பத்தில் ட்ரபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் நீங்கள் ஏதோ விஷயம் வந்து என்ன பண்ணுவீங்க, செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு வண்டி வாங்குறதோ, வாகன சேர்க்கை கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு. கால்நடைகள் வாங்குவீங்க, செல்ல பிராணிகள் வாங்குவீங்க. இடமிட்டு இடம் போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். சரியா? அதே போல் சுக்கிரன் உச்சம் வரும் பொழுது உங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி திருமணங்கள் தேடி வரும். அதே போல் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணங்கள் அதிகமாக இருக்கும். ராகு சுக்கிர இணைவு 3ல் அதுவும் கண்டிப்பாக அவங்க முயற்சி, காதல் திருமணங்கள் அதிகமாக ஏற்படும். விருப்ப திருமணங்கள் இருக்கும். அதாவது காதல் திருமணமும் உண்டு. அதை காதல் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் அதுவும் நடக்கும். சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் சூரியன் வந்து 3ல் இருக்கிறார். கண்டிப்பாக தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி மூலமாக ஆதாயம், தந்தை மூலமாக நல்ல பேர், தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் அனுகூலம் உண்டு. பெண்கள் மூலமாக என்ன பண்ணுவீங்க, உங்கள் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்க மூலமாக உங்களுடைய இருக்கக்கூடிய முயற்சிக்கு அனைத்து உறுதியாக நிற்பாங்க. அதே போல் எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே வீடு வாசல் கட்டலாமா, இல்லை ஒரு வீடு வாங்கலாமா, இல்லை வாடகை வீடு சொந்தமாக ஆக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், இன்னும் கொடுக்க மாட்றாங்க. ஒரு வீடு வாங்கியிருக்கேன், வீட்டை குடியிருக்கேன், வந்து தரஞ்சனா இப்போ தரமானு சொல்கிறாங்க, இப்போ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க.
சரிங்களா? அதுபோல் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன அருமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையுங்க. அதுவும் நாளில் குரு இருக்கிறார். கண்டிப்பாக நாளில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் யாரெல்லாம் இருக்கோ அவங்களாம் சரியாகும். அது வில்லங்க பிரச்சனை, பத்திரப்பதி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமின்னா அது கண்டிப்பாக தேவையில்லாத வம்பு வழக்கு பீன் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். அதே போல் எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரவு வருமா? ஒரு தடவை நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன், கொடுக்க மாட்டேறாப்புல, ஏமாற்றிட்டாங்க, அது கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து நமக்கு உச்சம் இருக்கிறார். அப்போ பணம் காசு உங்களுக்கு வர வேண்டிய தொகை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஏன்னா பணத்துக்கு சொந்தக்காரன், அதாவது சுக்கிரபானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது, கண்ணாப்படம் கொடுத்துருவார். குருவான நேர்வில் கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் கொடுத்தானா எந்த வழியில் பார்க்கப்படாது, தொட்டதெல்லாமே பணமாக இருக்கும். அதுபோல் மன மகிழ்ச்சி சொந்தக்காரு. துணி கடை வைக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா தான், ஸ்வீட் கடை வைக்கிறவங்க, இன்ஜின் அதாவது வண்டி வாங்க வச்சு தொழில் பண்ணவங்களாம் சுக்கிரன் தான். அப்போ கண்டிப்பாக சுக்கிர வச்சமே இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல மகிழ்ச்சி ஆகுங்க, உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும், ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு. எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கடன் அடையக்கூடிய தன்மையை கண்டிப்பாக நம்ம பெற்றுத்தரும். அதே போல் தொடர்ச்சி நிறைய ஆன்மீக அன்பர்கள் நமக்கு வந்து ஜாதகத்தை அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க. அனைத்து ஆன்மீக ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி, அதே போல் இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மாதமாகவும், எடுத்த எந்த ஒரு முடிவும் சரியாக செய்யக்கூடிய மாதமாகவும், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போது அதை பயன்படுத்தியங்க. வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றமும் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கங்க. இந்த தசாபத்தி நல்ல நேரம் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிரகங்களை மாறுபடும். சரிங்களா? அதனால் அதை பார்த்து நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து யோகத்தையும் பெறுவீங்க.